Good evening, student. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸசைஸ் 12th standard example 7.17. If the curves ax square plus by square is equal to 1 and cx square plus dy square is equal to 1 intersect each other orthogonally, then show that 1 by a minus 1 by b is equal to 1 by c minus 1 by d அப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மேட்ரிக்ஸில் படித்த கிராமர் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிவனில் இருக்கக்கூடிய முதல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். என்ன இருக்குது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அகைன் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? cx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ கிராமர் ரோலில் நம்ம ஃபஸ்ட்டு டெல்டா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்குவோமா? என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். ஏசி பிடி. ஓகே, அப்போ டிட்டர்மைன் பண்ண என்ன கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். ஏடி மைனஸ் பிசி, ஏடி மைனஸ் பிசி. ஓகே, அடுத்தது நான் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, டெல்டா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயருக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக உள்ளே கொண்டு வந்துடலாம். 1 1 ரிமைனிங் என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். பிடி என்ன இருக்கு? பிடி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். டி மைனஸ் பி, டி மைனஸ் பி. ஸோ அப்போ அதே மாதிரி எனக்கு டெல்டா ஒய் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது? ஏசி. அப்போ ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வந்துடலாம். 1 1. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் சி. இப்போ நம்ம கிராமர் ரூல் படி எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணால் என்ன ஃபார்முலா? டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் பை டெல்டா, டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? டி மைனஸ் பி டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ எவ்வளோ? ஏடி மைனஸ் பிசி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒய் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா டெல்டா ஒய் ஸ்கொயர் பை டெல்டா is equal to delta y square ஓட வேல்யூ எவ்வளோ? a minus c divided by delta அப்படிங்கிறது ad minus bc, ad minus bc. இப்போ கொஷினை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனும் ஆர்த்தோகனலின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஆர்த்தோகனல்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணால் -1. அப்போ ஃபஸ்ட்டு கிவனில் இருக்கக்கூடிய முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன சார் இருக்குது? ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறேன். ஏங்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2x. ஓகே, ப்ளஸ் பிங்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. அகைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஃபைனலி வி கெட் இந்த டேர்ம் ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? அகைன் என்ன இருக்கும் சொல்லுங்கள். ax plus by dy by dx is equal to 0. அப்போ by dy by dx is equal to plus ax equal to அந்த பக்கம் போனால் minus ax. அப்போ dy by dx ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா minus ax by by. ஓகே, இதுதான் ஒரு ஸ்லோப். இந்த ஸ்லோப்போட வேல்யூ நான் m1 எடுத்துக்கிறேன். இதை நான் எப்படி சார் எழுதிக்கிறேன்னா minus ax by by, minus ax divided by by. ஓகே, இப்போ நான் ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். அதையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். கவனிங்க, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கிவனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, dy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதையும் என்ன சார் பண்ணலாம்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சி அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே, அடுத்தது டிங்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2y. அகைன் ஒய்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx is equal to constant differentiate 0. அப்போ divided by 2 என்ன கிடைக்கும்? cx plus dy dy by dx is equal to 0. அப்போ cx equal to அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்?
dy by dx is equal to minus cx. அப்போ dy by dx is equal to minus cx divided by dy. Okay, இது second slope. m2 is equal to minus cx by dy. இப்போ கொஷின்ல தெளிவா சொல்லிட்டான், since the curve cuts at orthogonally. ஆர்த்தோகோனலியோட கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா m1 into m2 is equal to minus 1. m1 into m2 is equal to minus 1. ஸோ இப்போ நம்ம m1 ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? m1 is equal to minus ax divided by by. அது minus ax divided by by into m2 ஓட வேல்யூ எவ்வளோ? minus cx divided by dy is equal to minus 1. ஓகே, இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுமா? அகைன் என்ன இருக்கும்? அதாவது acx ஸ்கொயர் டிவைடட் பை bdy ஸ்கொயர் is equal to minus 1. ஓகே, இந்த ஈக்குவேஷன் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரலாமா? இப்போ என்ன சார் ஆகும்? acx ஸ்கொயர் is equal to minus bdy ஸ்கொயர். இது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் டைம் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகுமா? அப்போ acx ஸ்கொயர் ப்ளஸ் bdy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஃபைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? d minus b divided by ad minus bc. y ஸ்கொயர் வேல்யூ என்னது? a minus c divided by ad minus bc. இது ரெண்டையும் தான் நான் கொண்டு வந்து ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏசியை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்னது? d minus b divided by ad minus bc. d minus b divided by ad minus bc. ஓகே, ப்ளஸ் பிடி அப்படியே இருக்கட்டும். ஒய் ஸ்கொயர்டு வேல்யூ ஃபைன் பண்ண இல்லையா? ஒய் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ண? ஏ மைனஸ் சி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி. ஏ மைனஸ் சி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது அப்படியே இந்த டைம் சேமாக இருக்கா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? ஏசிடி மைனஸ் ACB plus ABD minus BDC, okay, is equal to 0. Is equal to 0. இப்போ இந்த ஹோல் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சார் நான் பண்ண போகிறேன்னா, டிவைடட் பை ஏபிசிடி. ஏபிசிடியால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ ஏபிசிடியால் டிவைட் பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஏசிடி டிவைடட் பை ஏபிசிடி minus ACB divided by ABCD plus ABD divided by ABCD minus BDC divided by ABCD is equal to 0. என்னென்ன கேன்சல் ஆகும்? AA cancel, then DD cancel, then CC cancel. Okay, AA cancel, CC cancel, BB cancel. Okay, next AA cancel, BB cancel, DD cancel. Next DD cancel, CC cancel, BB cancel. அப்போ ஃபைனலி we get எல்லாமே கேன்சல் ஆனதை பூரா நம்மகிட்ட கிவனில் என்ன சார் இருக்குன்னா 1/b minus 1/d plus 1/c minus 1/a is equal to 0. ஸோ அப்போ இந்த டேமில் இருந்து தான் சார் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன சார் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன ஃபைன் பண்ணுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன ஃபைன் பண்ணணும்? 1/b minus 1/d 1/b minus 1/d plus 1/c minus 1/a plus 1/c minus 1/a is equal to 0. இப்போ நம்ம அதை ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி நாமளே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு வேல்யூ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியமோ அந்த டைம் அப்படியே கிவன்லேயே இருக்குது. என்ன சார் இருக்குது அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மைனஸ் 1/b ப்ளஸ் 1/a. ஓகே, இந்த டைம் அப்படியே இருக்கா? அதை முதல்ல எழுதிக்கலாம். எதை எழுதிக்கலாம்? நல்லா தெளிவாக கவனிச்சுங்க. 1/b
b. Okay, 1 by